ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் என்னோட ஓல்டு ஜுவல்லரி கொடுத்துட்டு புதுசாக வந்துட்டு வாங்கினேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில வெள்ளி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி ஆயிடுச்சு, அதே மாதிரி கொஞ்சம் பழசும் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுருந்தேன். பழைய வெள்ளியை கொடுத்துட்டு புதுசாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டி வந்து போயிருந்தேன். எனக்கு வந்து வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் அது நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசாகவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஸோ இந்த கொலுசோட முத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 இது வந்து பிக் பண்ணி வச்சுருந்தேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பியூரிட்டி வெள்ளிக்கு இதெல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எந்தளவுக்கு பியூரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில் வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து நமக்கு 20% வந்து தள்ளி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கடையில் வந்து வாங்கினா வந்து 30% வந்து தள்ளி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்டோன் இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினில் வச்சு நமக்கு பியூரிட்டி செக் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,000 கிட்ட அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குங்குமச்சிமிழ் வந்துட்டு வாங்கினேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா ஆர்ஜேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் போட்டிருந்தது அந்த குங்குமச்சிமிழில். அதே மாதிரி இந்த குங்குமச்சிமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிகேன்னு வந்து போட்டிருக்கு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணாங்க. பட்டு நம்ம வந்து மற்ற கடையில் வந்து வாங்கிட்டு வந்தால் நமக்கு 30% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு என்ஜிகே தான் வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு அந்த என்ஜிகே தான் வந்து போட்டிருக்கு. இதே வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அவங்க கடையிலே கொடுத்தா இதை வந்து நமக்கு வேஸ்டேஜை வந்து கழித்து தான் எடுக்கிறாங்க. நம்ம கேட்டோம்னா இது வந்து எங்கள் கடையோட டீலர்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணால் நீங்கள் வந்து நாங்கள் டீலர்ஷிப்பில் தான் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே காசுக்காக வந்து எடுத்துக்க போகிறீங்க, இல்லை தள்ளி தான் எடுத்துக்க போகிறீங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க, அவங்களோட லோகோலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தம்போது தான் தெரிஞ்சுது ஸோ அவங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.